2026 அவர் 21 விழுக்காடு எடுத்துட்டாரு. முன்ன விட 1 விழுக்காடு கூட்டிட்டாரு. அந்த இடம் வந்து என்னோட கணக்குமே அதில் தப்பி போயிட்டேன். ஸ்டாலினுக்கு இவ்வளோ பின்னாடி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், எல்லாருடைய கணிப்புமே இதில் நினைக்கவே இல்லை. அவர் திமுகவுக்கு வெளியே தானே இருக்காருன்னு நம்ம நினச்சோம். அவர் திமுகவுக்குள்ளே தான் அந்த கொள்கைகளோடு இருந்திருக்காரு. அதாவது அனிதா இது அது இதுன்னு ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு அந்த கொள்கைகள் கூட திமுகக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அதனால் அவரால் வந்து அதிமுகவை பாதிக்க வச்சது வந்து பெரிய அளவில் இல்லை. அதிமுகவை பாதிக்க வச்சதுங்கிறது வந்து என்டிஏ ஓட்டு அதிமுகவை போகாமல் பார்த்துக்கிட்டார். என்டிஏ அண்ணாமலை மேலே பட்டுதல் உள்ள அந்த 10 to 14 விழுக்காடு வாக்கு வந்து எடப்பாடி தலைமைக்கு போகாமல் அண்ணாமலையும் பார்த்துக்கிட்டாங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டோம். அது சூழ்நிலை சீமானுக்கு வரும்னு நினச்சோம். அது விஜய்க்கு போய் சேர்ந்துட்டு டேட்டா அதைத்தான் சொல்லுது. மற்றபடி எடப்பாடிக்கு பேசிக் ஓட்டை அவங்களால பெருசாக தகர்க்க முடியலை. அப்புறம் எந்த நம்பிக்கையில் ஆதரிச்சுனா நாங்கள் தான் அதிமுக தகர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அல்லது எடப்பாடி அதில் ரைஸ் ஆயிடக்கூடாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக சென்டிமெண்ட்டில் எடப்பாடி ரைஸ் ஆயிடக்கூடாதுன்னு கணக்கு போடுறாரு.